நம்ம அதிர்சரோட நடிப்புல கடைசியாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆக போகுது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிர்சருடைய குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கியிருந்தாரு. ஆதிக் மற்றும் அதிர்சருடைய முதல் காம்போல உருவாகிற படம் அப்படின்றதுனால படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலுமே ஆதிக்குடைய முந்தைய வேலைப்பாடுகள் ஒரு சில சந்தேகங்களையுமே கிளப்பியது. அதாவது அதற்கு முன்னாடி விஷால், சிம்பு அப்படின்னு இவர் கொடுத்த 2 படத்திலுமே ஒரு சில நேர்மறையான விமர்சனங்களுமே இருந்தது. ஆகையால இவர் குட் பேட் அக்லி திரைப்படத்தை எப்படி கொடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இந்த நிலையில அத்தனை விமர்சனங்களையுமே அடித்து நொறுக்கி படம் வேற லெவல்ல ஹிட் கொடுத்தது. தமிழகத்துல மட்டுமே 200 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து தமிழகத்தை பொறுத்தவரை அதிர்சர் படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் அமைஞ்சது. சோ இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துட்டு சோ அடுத்த படத்துடைய அப்டேட் என்ன அப்படின்னு இன்றளவுமே ஏகே அவர்கள் அறிவிக்காமல் இருப்பது அவருடைய பேஷனுக்கான காரணம் தான். அதாவது ஏகே அவர்கள் கார் ரேஸ்ல தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்காரு. உலக அளவுல கார் ரேஸ பிரபலப்படுத்த வேண்டும், அதாவது இந்திய கார் பந்தயங்களை உலக அளவுல பேசணும் அப்படின்றதுக்காக ஏகே அவர்கள் அயராது உழைத்து கொண்டிருக்காரு. இந்த நிலையில இவருடைய ஏகே 64 படத்தையுமே நம்ம ஆதிக் அவர்கள் தான் இயக்குறாரு. படத்துடைய படப்பிடிப்பு பிப்ரவரி இறுதியில ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது மார்ச்சே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்னுமுமே படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகல. இதற்கு நம்ம ஏகேவுடைய பிடிவாதம் தான் காரணம் அப்படின்னு தற்போது அதிர்சருடைய மனைவியான ஷாலினி அவர்களே தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஏகே அவர்கள் இன்னும் 1 மாதம் கார் ரேஸ்ல ஈடுபட போறாரா, அதன் மீது கொல்ல காதல் வந்துள்ளது. ஆகையால் அவர் மீண்டும் சினிமா படங்கள்ல நடிப்பாரா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.